உங்களோட இதயத்தை பாதுகாக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலில் இதயம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான முதன்மையான உறுப்பு அப்படின்னு சொல்லி தெரியவே வேண்டியதில்லை. காதல், சோகம், மகிழ்ச்சி என எல்லாவற்றிற்குமே இதயத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லாத கவிதைகள், பாடாத பாடல்கள் இல்லை. அவ்வளவு ஸ்பெஷலான இதயத்தை எப்படி நாம் காத்திட முடியும்? எந்த உணவுகள் இதயத்திற்கு ஃப்ரெண்ட்லியானவை என தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். தர்பூசணியில் லைகோஃபின் என்ற நிறம் இருக்கு. அது இதயம் மற்றும் புற்றுநோய்களிலிருந்து காப்பாற்றுகிறது என இதய மருத்துவர்கள் சொல்றாங்க. அதே போல தர்பூசணி சிட்ருலின் என்ற பொருளை உற்பத்தி செய்ய உதவுது. இது இரத்த செல்களின் பலத்தை அதிகரிக்க செய்யும். தர்பூசணியில பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ மற்றும் சி ஆகிய சத்துக்களை கொண்டுள்ளது. இவை ரத்தத்திற்கு பலம் சேர்ப்பவை. யோகர்ட் நம்ம ஈறுகள் பலவீனம் அடைந்தால் இதய நோய்கள் வரும் என மருத்துவர்கள் சொல்றாங்க. யோகர்ட் ஈறுகளை பலப்படுத்தும். இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் மற்றும் நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கு. இதயத்தின் செயல்களை யோகர்ட் ஊக்குவிக்குது. தக்காளியில விட்டமின் ஏ, சி மற்றும் லைகோஃபின் போன்றவை இருக்கு. இவை இதயத்திற்கு பலம் தருது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய பெற்றுள்ளது. தக்காளியை தினமும் உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி சாஸ், தக்காளி சாலட் ஆகியவை இதயத்தை பாதுகாக்குது. அவகோட்டாவில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. விட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் கரோட்டினாய்டு ஆகியவை கொண்டிருக்கு. கரோட்டினாய்டு இதய பாதிப்பினை தடுக்குது. அவகோட்டா நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளின் சத்துக்களையும் உடல் உறிஞ்சிக்கொள்ள உதவி புரியுது. பெர்ரிப்பழங்கள் உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்துது. இது இதயத்தில் சேரும் கெட்ட கொழுப்புகளை நீக்கி கல்லீரலுக்கு அனுப்பிவிடுது. இதனால இதய அடைப்பு தடுக்கும். பீன்ஸ் வகை காய்கள் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 பேட்டி அமிலம், பி காம்ப்ளெக்ஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. எல்லா வகையான பீன்ஸ் விதைகள் இதயத்திற்கு வலு சேர்க்குது. இரத்த குழாய்களில் படியும் கொழுப்பு செல்களை உட்கரித்து செரிமானத்திற்கு உட்பட செய்யுது. வால்நட் இதயத்திற்கு மிகவும் நல்லது. இரத்த செல்களை ஆரோக்கியப்படுத்துது. கை நிறைய வால்நட் சாப்பிட்டாலும் குறைந்த கொழுப்பை கொள்ளுது. அதிக நார்ச்சத்துக்களை உடலுக்கு தருது. சாலமன் மீன்ல ஒமேகா 3 இருக்கு. கொழுப்புகளை குறைக்குது. ரத்த உற்பத்தியை பெருக்குது. வாரம் ஒரு முறை மீன் சாப்பிடுபவர்களுக்கு 30% இதய நோய் வருவது குறைவு என ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இதயத்தை பாதுகாக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சு அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவுங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.